ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஜென்ரல் இங்கிலீஷ் சிலபஸ் இருக்கக்கூடிய ஒவ்வொரு போயமுக்கான சினானிம்ஸோட எக்ஸ்ப்ளனேஷன் தமிழ் அர்த்தத்தோடு நம்ம பார்த்துட்டே வரோம். இன்றைக்கி அதில் த ஆண்ட் அண்ட் த கிரிக்கெட் இதில் இருக்கக்கூடிய சினானிம்ஸாக நம்ம பார்க்க போகிறோம். புக் இருக்கவங்க புக் எடுத்துக்கோங்க. நம்மளோட ஜென்ரல் இங்கிலீஷ் புக்கில் பார்த்தோம் அப்படின்னா பேஜ் நம்பர் நம்ம சிலபஸ் வைஸாக கொடுத்துருப்போம். இதில் பேஜ் நம்பர் 133 பார்த்தீங்க அப்படின்னா சினானிம்ஸ் எல்லாமே இருக்கும். ஓகே, ஸோ நம்ம இங்கே சிலபஸ் வைஸாக பார்த்தோம் அப்படின்னா எல்லாமே கொடுத்துருப்போம். உங்களுக்கு எக்ஸ்ப்ளனேஷனோட பார்த்தோம் அப்படின்னா இருக்கும். இதை எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம 1 by 1 தமிழ் எக்ஸ்ப்ளனேஷனோட பார்க்கலாம். ஓகே வாங்க. முதல்ல பார்த்தோம் அப்படின்னா அக்கஸ்டம்டு டு அப்படின்னா டு பி யூஸ், அதாவது பழக்கமான. ஸோ நமக்கு ஒரு விஷயம் பழகிட்டு அப்படிங்கிற நம்ம அக்கஸ்டம் டு நம்ம செஞ்சு பழகிட்டோம். நான் இப்படியே இருந்து பழகிட்டோம் அப்படிங்கிறத பார்த்தோம் அப்படின்னா அக்கஸ்டம்டு டு அப்படிங்கிறது. அதுக்கப்புறம் கே அப்படிங்கிறது பார்த்தோம் அப்படின்னா ஜாய்ஃபுல், கிளாடு. ஸோ கே அப்படின்னா ஒரு மகிழ்ச்சி, சந்தோஷம். அதான் பார்த்தோம் அப்படின்னா அந்த கே அப்படிங்கிறோட மீனிங். அடுத்தது கிரம்ப் அப்படிங்கிறது பார்த்தோம் அப்படின்னா ஒரு சின்ன துண்டு, சிச்சுவேஷன் பொறுத்து பார்த்தோம் அப்படின்னா சொல்லுவோம். ஸோ கிரம்ப் அப்படின்னா ஆக்சுவலாக ஒரு சின்ன பீஸ் ஆஃப் ப்ரெட்டு, ஒரு சின்ன துண்டு, அதான் கிரம்ப் அப்படிங்கிறது. நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா ஃபெமைன். ஸோ ஃபெமைன் அப்படின்னா ரொம்ப அதிகமான தட்டுப்பாடு, உணவே இல்லாமல் இருக்குது, பஞ்சம். அதான் ஃபெமைன் அப்படிங்கிறது. அடுத்தது மிஸ்ரிலி அப்படிங்க பார்த்தோம் அப்படின்னா பணம் செலவு பண்ணுறதுக்கே பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப கஞ்சத்தனம் போட்டிருப்பாங்களா, கஞ்சத்தனம் தான் பார்த்தோம் அப்படின்னா மிஸ்ரிலி அப்படிங்கிறது. ரொம்ப கஞ்சமாக இருக்குது. குவாத் அப்படிங்கிறது பார்த்தோம் அப்படின்னா சொல்கிறது, அதாவது ஒரு மேற்கோள் காட்டுறது, செட்டு இல்லை டு சே, அதான் அந்த கோத்தோட மீனிங். ஒரு விஷயத்தை பார்த்தோம் அப்படின்னா சொல்கிறது. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா ஹெசிட்லி அப்படிங்கிறது பார்த்தோம் அப்படின்னா ஹரிட்லி, அவசரமாக, குயிக்காக, அதான் ஹெசிட்லி அப்படிங்கிறது. வாரண்ட் அப்படிங்கிறது பார்த்தோம் அப்படின்னா ஒரு உத்தரவாதம் கொடுக்குறது. ஸோ கேரண்டி, ப்ராமிஸ். ஸோ இதான் பார்த்தோம் அப்படின்னா வாரண்ட், ஒரு உத்தரவு கொடுக்குது. நம்ம இப்போ கடையில் போய் ஒரு ஃபோன் வாங்குவோம் அப்படின்னா அவங்க வாரண்டி கொடுப்பாங்க. அப்படின்னா என்னது, இது உத்தரவாதமாக இத்தனை வருஷம் பார்த்தோம் அப்படின்னா உழைக்கும். ஸோ நாங்கள் ரிப்பேர் ஆனாலும் நாங்கள் உங்களுக்கு வேறு உத்தரவாதமாக மாற்றி கொடுத்துருவோம், சரி பண்ணி கொடுத்துருவோம். இதான் பார்த்தோம் அப்படின்னா அந்த வாரண்ட் அப்படிங்கிறது. ஓகே, ஸோ இந்த போயம் இருக்கக்கூடிய எல்லா சினானிம்ஸையும் தமிழர்த்தத்தோடு பார்த்துட்டோம். நம்ம ஆல்ரெடி போயம்கான எக்ஸ்ப்ளனேஷன் லைன் பை லைன், அதோட ஃபிகர் ஆஃப் ஸ்பீச், சினானிம்ஸ் எல்லாமே சேர்த்து போட்டிருக்கோம். அதை பார்க்காதவங்க அதை பாருங்கள். நம்ம ஜென்ரல் இங்கிலீஷ்க்காக 5 days ஸ்ட்ராட்டஜி அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருப்போம். ஸோ அதோட வீடியோ லிங்க் பார்த்தோம் அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். அந்த 5 days ஸ்ட்ராட்டஜி நீங்கள் முடிச்சிங்க அப்படின்னாலே போயம் ப்ரோஸ் முடிச்சிடலாம். ஸோ நீங்கள் அந்த வீடியோன்னு பார்க்கல அப்படின்னா அதை பார்த்துட்டு 5 days ஸ்ட்ராட்டஜியை கம்ப்ளீட் பண்ணுங்கள். நம்ம அது மாதிரி புக்கை பற்றின டீட்டெயில் வீடியோவும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் போட்டிருக்கோம். அதை பார்க்காதவங்க அதையும் பார்த்துக்கோங்க. ஓகே, அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.